அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெங்களூரிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசியல் களத்தில் பேசுவது பொருளாக பேரதிர்வை ஏற்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுகள் குறித்து ஆதரவாகவும் எதிராகவும் பலரும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். கடந்த ஜனவரி 26 குடியரசு நாள் அன்று நாம் நடத்திய வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது, மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டுமின்றி அகில இந்திய அரசியல் கவனத்தை நம் பக்கம் ஈர்த்திருக்கிறது. புதுதில்லிக்கு நான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக சென்றபோது பல வட இந்திய நண்பர்களை, தலைவர்களை சந்திக்க நேர்ந்தது. அவர்களிடத்தில் நான் நம்முடைய மாநாடு குறித்து எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர்களாகவே மாநாட்டை பற்றி சிலாகித்து பேசினர். அந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் பிறமொழி பேசுவோரிடையேயும், குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய தளங்களில் தலைவர்களிடையே நம்முடைய மாநாடு ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது என்பதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னும் தொடர்ந்து அந்த மாநாட்டை பற்றி பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சியில் உண்மையான அக்கறை உள்ளவர்கள், நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள். நம்முடைய களப்பணிகள் குறித்து மகிழ்ச்சியோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். கருத்தியல் சார்ந்து நாம் முன்னெடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அனைத்தையும் பாராட்டுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியிலே தொடர்ந்து களமாடி வருகிற ஒரு மகத்தான மக்கள் இயக்கம். 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்த இயக்கம் 25 ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் அங்குலம் அங்குலமாக முன்னேறி வருகிறது. ஒரு இயக்கத்தை உருவாக்குவது, அதனை வெகுமக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது, அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தளபதிகளை, தலைவர்களை ஆளாக்குவது எவ்வளவு கடினமான பணி என்பதை களத்தில் நிற்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டு விமர்சனங்கள் செய்யக்கூடியவர்களால் அதை உணர முடியாது. தங்களின் காழ்ப்புணர்வை கற்கக்கூடிய வகையில், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் தங்களுடைய கருத்துக்களை விமர்சனம் என்கிற பெயரால் பலரும் நமக்கு எதிராக பேசி வருகிறார்கள். அவர்கள் நம்முடைய இயக்கம் வளர்வதற்கு துளியும் அக்கறை காட்டாதவர்கள், பங்களிப்பு செய்யாதவர்கள், வளரவே கூடாது என்று எண்ணுகிற பொல்லாத எண்ணம் கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்களின் விமர்சனங்களை நாம் ஒருபோதும் பொருட்படுத்தியதில்லை, பொருட்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை. இயக்க வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள், இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு பாடாற்றக்கூடியவர்கள், உடல் பொருள் ஆவி என இந்த இயக்கத்தின் வளர்ச்சியிலே தங்களை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு உழைக்கக்கூடியவர்கள்
நம்முடைய நிலைப்பாடுகள் குறித்து கவலை தெரிவித்தால், நம்முடைய நிலைப்பாடுகள் குறித்து மாற்று கருத்துக்களை முன்வைத்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. கட்சியின் தலைமைக்குரிய பொறுப்பு. அந்த பொறுப்புணர்வோடுதான் இந்த நேரலையில் சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமூக இயக்கம், கலாச்சார இயக்கம், அரசியல் இயக்கம் என்று அமைப்புகளை நாம் வெவ்வேறு வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூக இயக்கம் ஒரே ஒரு செயல் திட்டத்தை முன்வைத்து இயங்க முடியும். ஆங்கிலத்தில் சோஷியல் ஆர்கனைசேஷன் என்று நாம் சொல்கிறோம். அது சாதி சங்கமாக இருக்கலாம், அல்லது மதம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம். தேர்தல் அரசியல் போன்ற கட்சி அரசியல் நடவடிக்கைகளில் அவை ஈடுபடாமல் சமூக மேம்பாடு என்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய இயக்கங்கள் தான் சமூக இயக்கங்கள். வன்னியர் சங்கம் என்பது ஒரு சமூக இயக்கம், முதலியார் சங்கம் என்பது ஒரு சமூக இயக்கம், பறையர் சங்கம் என்பது ஒரு சமூக இயக்கம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது அரசியல் அமைப்பு அல்ல. கலாச்சார இயக்கம் அல்லது பண்பாட்டு இயக்கம் என்பது ஒரு சமூகத்தில் அது மொழியின் பெயரால் மொழி சார்ந்த சமூகம் என்ற அடையாளத்தை கொண்டிருக்கலாம். தமிழ் சமூகம் என்பது, அல்லது ஒரு மதம் சார்ந்த அடையாளத்தை கொண்டிருக்கலாம். இந்து என்பது, கிறிஸ்தவர் என்பது, இஸ்லாமியர் என்பது அந்த மதத்திற்குரிய அல்லது சாதிக்குரிய பண்பாடுகளை பாதுகாப்பது, அவற்றை மென்மேலும் செழுமைப்படுத்துவது, அந்த பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களின் உரிமைகள், நலன்கள் ஆகியவற்றில் முனைப்பு காட்டுவது, இவையெல்லாம் பண்பாட்டு இயக்கங்களின் செயற்பாடுகள். அவை நேரடியாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவை அல்ல. ஆனால் அரசியல் இயக்கங்கள் சமூகம், கலாச்சாரம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து தளங்களையும் உள்ளடக்கமாக கொண்டிருக்கிற அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அரசியல் கட்சி என்பது அனைத்தையும் உள்ளடக்கமாக கொண்ட ஒரு அமைப்பு. சமூகத்தையும், அது சமூக கூறுகளையும் உள்ளடக்கமாக கொண்டிருக்கும், பண்பாட்டு கூறுகளையும் உள்ளடக்கமாக கொண்டிருக்கும், பொருளாதார கூறுகளையும் உள்ளடக்கமாக கொண்டிருக்கும். கட்சி சார்பற்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் அது உள்ளடக்கமாக கொண்டிருக்கும். ஆனால் அரசியல் தளத்தில் இயங்கும். ஆகவே அரசியல் இயக்கம், ஆங்கிலத்திலே பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்லது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இப்படி இயக்கங்களை, அமைப்புகளை வெவ்வேறு வகையில் வகைப்படுத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் அரசியலில் வராத காலத்தில் நாம் அரசியல் களத்தில் இன்று பணியாற்றினாலும் கூட அது ஒரு சமூக இயக்கம்தான். 1990 99 வரையில் நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை. சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தி அவற்றை மட்டுமே ஒற்றை செயல் திட்டமாக வைத்து நாம் போராடி கொண்டிருந்தோம். மொழி, இனம் சார்ந்த தளங்களிலும் சரி, கலாச்சாரம், பண்பாடு போன்ற தளங்களிலும் சரி, சாதி, மதம் போன்ற தளங்களிலும் சரி நாம் கவனம் செலுத்தினோம், களம் கண்டோம். ஆனால் தேர்தல் அரசியலில் ஈடுபடவில்லை. ஒரு அரசியல் கட்சியாக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அதன் பிறகு நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டோம். ஆனாலும் அரசியல் கட்சியாக 2006 தான் நாம் பதிவு செய்தோம். 1999 தேர்தலில் பங்கேற்றாலும் 2001 சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்று நாம் மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் 2004 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்திருந்தாலும் 2006
நாம் தேர்தல் ஆணையத்தில் கட்சியாக பதிவு செய்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று. அப்போது கூட மிருகங்களின் பெயரால் அரசியல் கட்சிகளுக்கு பதிவு தர முடியாது என்ற ஒரு கருத்தை தேர்தல் ஆணையம் என்னிடத்திலே நேருக்கு நேராக நேர்காணலின் போது சொன்னார்கள். நான் சொன்னேன், காஷ்மீர் பேந்தர்ஸ் பார்ட்டி என்று ஏற்கனவே ஒரு கட்சி இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் தான் அதை பதிவு செய்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது தலித் பேந்தர்ஸ் என்ற அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு லிபரேஷன் பேந்தர்ஸ் என்று மாற்றி இருக்கிறோம். பேந்தர்ஸ் என்பது ஒரு உளவியல் ரீதியான எழுச்சிக்கு உதவக்கூடியது தானே தவிர வன்முறைகளுக்கு இட்டுச் செல்கிற ஒன்று அல்ல என்று நான் விளக்கம் சொன்னேன் அந்த நேர்காணலில். அப்போது வில்ஃபரட் என்கிற ஒரு அதிகாரி என்னை நேர்காணல் கண்டவரிடத்திலே இதை சொன்னபோது அதற்கு அவர் ஒப்புக்கொண்டுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற பெயரிலேயே பதிவு செய்து தந்தார். நிறைய அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட இதை அரசியல் கட்சியாக நீங்கள் பதிவு செய்கிற போது வேறு பெயரை தேர்வு செய்யுங்கள், தமிழர் என்றோ திராவிடர் என்றோ அதிலே இடம்பெறட்டும், முன்னேற்ற கழகம் என்கிற வகையிலே ஏதாவது பெயரை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் என்றெல்லாம் எனக்கு சொன்னார்கள். நான் ஒரே பிடிவாதமாக நின்று விடுதலை சிறுத்தைகள் என்று ஏற்கனவே நாங்கள் இயங்கியிருக்கிறோம், எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றுதான் பதிவு செய்து தர வேண்டும் என்று நான் வற்புறுத்தி 2006 தான் நாம் தேர்தல் ஆணையத்தால் பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இயங்க தொடங்குகிறோம். அருமை தோழர்களே, 2006 அரசியல் கட்சியாக பதிவு செய்த பிறகு நம்முடைய தோழர்கள் அப்போதுதான் அரிச்சுவடி படிக்கிற பருவம் என்று சொல்லலாம். தேர்தல் அரசியலில் எல்கேஜி யூகேஜி பருவத்தில் இருக்கிற ஒரு காலம் என்று சொல்லலாம். இன்றைக்கு கட்சியிலே மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற முன்னணி தோழர்கள் பலரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாகத்தான் நடைபெறுகிறார்கள். அரசியல் கருத்தியல் தளத்தில், அரசியல் தளத்தில் எல்கேஜி யூகேஜி என்கிற அளவுக்கான ஒரு தொடக்க கால பருவம் அது. அந்த நேரத்தில் நான் ஒரு தீர்மானத்தை முன்மொழித்தேன். அதை வேளச்சேரி தீர்மானம் என்று நாம் இன்றைக்கும் நம்முடைய வரலாறு பதிவு செய்திருக்கிறது, அழைக்கிறோம். 2007 வேளச்சேரியில் நம்முடைய தாய்மன் கட்டிடத்தில் மாநில செயற்குழுவை கூட்டி, அது அப்போது மையக்குழு என்ற பெயரில் நாம் இயங்கி வந்தோம். இப்போது நாம் உயர்நிலைக்குழு என்று சொல்லுகிற அதுதான் அப்போது மையக்குழு. அந்த மையக்குழு சற்று விரிவடைந்த ஒரு அவை, 200க்கும் மேற்பட்ட தோழர்கள் பங்கேற்ற அந்த கூட்டத்தில் நான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தேன். சமூக இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறப்போகிறது. இந்த அரசியல் இயக்கத்தில் சாதி மதம் என்கிற வரம்புகளை கடந்து அனைவரும் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ளலாம். நம்முடைய தோழர்கள் அதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் வேளச்சேரி தீர்மானம் என்றே அந்த தீர்மானத்தை நாம் முன்மொழிந்தோம். என்னவென்றால், கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து ஏற்கனவே நியமிக்கப்பட்ட தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரையிலான பொறுப்புகள் அனைத்தும் கலைக்கப்படுகின்றன. அப்போது கூட ஜூனியர் விடனில் திருமாவளவன் அதிரடி கூண்டோடு கலைத்தார் கட்சி என்று தலைப்பிட்டு, அட்டைப்படம் தலைப்பிட்டு, ஜூனியர் விடனும் நக்கீரனோ எதிரே ஒரு உமது ரிப்போர்ட்டரோ தெரியவில்லை, ஒரு வார இதழிலே பெரிய செய்தியாக, அட்டைப்படை செய்தியாக போட்டிருந்தார்கள். துணிச்சலாக இந்த முடிவை திருமாவளவன் எடுத்திருக்கிறார் என்று தேர்தல் அரசிலே அடியெடுத்து வைத்த தொடக்க காலம் அது. தேர்தல் கட்சியாக தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு தொடக்க காலம் அது. அந்த தொடக்க காலத்தில் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன். அந்த முடிவுக்கு முழுமையான ஆதரவை நம்முடைய தோழர்கள் வழங்கினார்கள். அதிலே நாம் என்ன தீர்மானத்தை நிறைவேற்றினோம் என்றால், தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், பெண்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொள்ள அறைகூவி அழைக்கிறோம். கட்சி நிர்வாகத்தில் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்படும். உறுப்பினராக வந்து தொண்டராக பணியாற்ற வேண்டும் என்று இந்த அழைப்பு இல்லை.
இந்த அழைப்பு. கட்சி நிர்வாகத்திலும் நீங்கள் பங்கேற்க முடியும். டாப் டு பாட்டம் கட்சியின் தலைமை நிர்வாக அமைப்பு மற்றும் மாவட்ட நிர்வாக அமைப்பு, ஒன்றிய பேரூர் நகர நிர்வாக அமைப்பு என்று இந்த 3 அடுக்கு தளங்களில் கட்சியின் நிர்வாக கட்டமைப்பு 3 அடுக்குகளை கொண்டது. ஒன்றிய நகர பேரூர் அது ஒரு தளம், மாவட்ட நிர்வாகம் ஒரு தளம், மாநில நிர்வாகம் ஒரு தளம். இந்த 3 அடுக்கு நிர்வாகங்களிலும் தலித் அல்லாதவர்கள் இடம் பெற முடியும். கட்சியில் புதிதாக வந்து சேர்ந்தால் உடனே கட்சியில் பொறுப்பு கிடைக்குமா என்று தயங்க வேண்டாம். சேர்ந்த நாளிலேயே உங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அது ஒரு விதிவிலக்கு என்ற அடிப்படையில் தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரலாறு அறிந்தவர்கள் இதனை இன்றைக்கும் கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இது மிக முக்கியமானது. புதிதாக கட்சிக்கு சேர்ந்த தோழர்கள் இதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இளம் தலைமுறையினர் இதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முன்மொழிந்த இந்த தீர்மானம் தான் இன்றைக்கு கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம். ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு இயக்கத்தில் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தால் அந்த அமைப்பு என்பது ஒரு சமூகத்தின் கட்சியாக அல்லது ஒரு சமூகத்தின் சங்கமாகத்தான் இயங்க முடியும். அதனால்தான் பலரும் சாதி கட்சி என்று சொல்லுகிறார்கள். சாதி சங்கம் என்பது சாதி கட்சியாக மாறி இருக்கிறது என்று பல சாதி சங்க அமைப்புகளை சொல்வது போல் விடுதலை சிறுத்தைகளையும் சொன்னார்கள். இதை நான் முன்கூட்டியே உணர்ந்து தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்தில் இது ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெற வேண்டுமானால் இப்போதே அதற்கான முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நான் முன்மொழிந்த தீர்மானத்தை அன்றைக்கு நம்முடைய மையக்குழு நிறைவேற்றி தந்தது. அன்றைக்கு யார் யார் முன்னணி பொறுப்புகளில் இருந்தார்களோ அவ்வளவு பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நான் எல்லா பொறுப்புகளையும் நான் உட்பட தலைமை பொறுப்பை ராஜினாமா செய்கிற வகையிலே, அது ராஜினாமாவா தர தேவையில்லை, கலைத்து விட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றணும், கலைத்தாகிவிட்டது. பிறகு புதிதாக விண்ணப்பங்களை வரவேற்கிறோம். நானே தலைவர் பொறுப்புக்கு விண்ணப்பம் செய்ய என் பெயரில் ஏராளமான தோழர்கள் விண்ணப்பம் செய்தார்கள். என் பெயரில் யாராவது விண்ணப்பம் செய்யட்டும் என்று நான் காத்திருக்காமல் நானே விண்ணப்பத்தை வாங்கி நானே என் கைப்பட அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தேன். தமிழ்மண் சந்தாவாக ஒவ்வொருவரும் கட்டாயமாக 1500 ரூபாய் ஆயுள் சந்தா செலுத்த வேண்டும். மாநில பொறுப்புகளுக்கு 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். மாவட்ட பொறுப்புகளுக்கு தமிழ்மண் சந்தா 1500 பிளஸ் 500 1000 ரூபாயோ, பெண்களுக்கு அது பாதி அளவு. இப்படி நாம் ஒரு கட்டணத்தையும் நிர்ணயம் செய்தோம். விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். தலைவர் பொறுப்புக்காக இருந்தாலும், பொதுச் செயலாளர் பொறுப்புக்காக இருந்தாலும், பொருளாளர் பொறுப்புக்காக இருந்தாலும், தலைமை நிலைய செயலாளர்களாக இருந்தாலும், துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், ஒவ்வொரு அணிக்குமான மாநில செயலாளர், அப்போதுதான் ஏராளமான அணிகளை நான் உருவாக்கினேன். பொதுவாக இவ்வளவு அணிகள் இதற்கு தேவை என்று என்னோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய முன்னணி தோழர்கள் கூட ஏகப்பட்ட அணிகளை உருவாக்குகிறீர்கள், இதெல்லாம் கட்சியில குழப்பத்தை உருவாக்கும், அதிகார பகிர்வு சிக்கலை உருவாக்கும் என்றெல்லாம் என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 23 அணிகளை உருவாக்கினேன். அப்போது வழக்கமாக தொழிலாளர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, விவசாயிகள் அணி, அரசு ஊழியர், இப்படி ஒரு 5 அமைப்புகள் தான் பெரும்பாலும் எல்லா கட்சிகளிலும் இருக்கும். இளைஞர் அணி இருக்கும். அதை தாண்டி நாம் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம், பஞ்சமி நிலமீட்பு இயக்கம், சிறுவர்கள் அணி, சிறுவர்களுக்கென்று ஒரு அணி, சிறுவர் எழுச்சி மன்றம், அதே போல எண்ணற்ற பல அமைப்புகளை விவசாய பிரிவிலேயே 2 விவசாய அணியை உருவாக்கும். விவசாயிகளுக்கென்று ஒரு சங்கம், உழைக்கும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கென்று ஒரு சங்கம். விவசாயத்தில் 2. எந்த கட்சியும் பின்பற்றாத அளவுக்கு ஒவ்வொரு பிரிவிலும் மாநில செயலாளர் ஒரு ஆண்கள் மட்டும் போடுவது கூடாது என்று இந்த அமைப்பு மறுசீரமைப்பு நடவடிக்கையில் நம்முடைய கட்சி தான் முதலாக இதையெல்லாம் அறிமுகப்படுத்துகிறது. இளைஞர் அணியிலே 2 மாநில செயலாளர் ஆண் பெண், மாணவர் அணியிலே 2 மாநில செயலாளர் ஆண் பெண், தொழிலாளர் அணியிலே 2 மாநில செயலாளர் ஆண் பெண்,
அவர்கள் 2 பேருமே மாநில செயலாளர் தான். ஒரு மாநில செயலாளர் போட்டு மற்றவர்களெல்லாம் துணை செயலாளர், இணைச் செயலாளர் என்று போடுவதில்லை. ஆக இந்த கட்சியில் முன்னணி பொறுப்புகளை வகிக்க விரும்புகிறவர்கள் விண்ணப்பம் பெற்று விண்ணப்ப கட்டணம் செலுத்தி தமிழ்மண் சந்தா செலுத்தி அவர்கள் நேர்காணலில் கலந்து கொண்டு அந்த நேர்காணலின் அடிப்படையிலே ஒரு குழு தீர்மானித்துதான் பொறுப்புகளை நியமித்த 2 ஆண்டுகள் அதற்கு பிடித்தது. நான் தலைவர் பொறுப்புக்கு விண்ணப்பம் செய்தேன். இதற்கு முன்னதாக பொதுச் செயலாளராக நான் தேர்வு செய்யப்பட்டேன். அது தொழுதூரில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில். அதற்கு முன்பு நான் அமைப்பாளராகத்தான் இருந்தேன். 10-15 ஆண்டுகள் நான் கட்சியின் அமைப்பாளராக, இயக்கத்தின் அமைப்பாளராக இருந்தேன். அதன் பிறகு பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டேன். அதன் பிறகு அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு மேலாக தலைவர் என்கிற பொறுப்பை உருவாக்கி அடுத்த நிலை பொதுச் செயலாளர் என்றும் அதற்கு அடுத்த பொறுப்பு பொருளாளர் என்றும் நாம் ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கினோம். ஆகவே வேளச்சேரி தீர்மானத்திற்கு பிறகுதான் நான் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறேன். அப்போது 3 பொதுச் செயலாளர்கள் என்று முடிவெடுத்தோம். ஒரு தலித் பொதுச் செயலாளர், ஒரு நான் தலித் பொதுச் செயலாளர், தலித்தோ நான் தலித்தோ ஒரு பெண், 3 பொதுச் செயலாளரை நியமனம் செய்வது என்று முடிவு செய்தோம். அதற்கு தீர்மானத்தில் எல்லோரும் ஒப்புதல் அளித்தார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நான் அப்போது 3 பொதுச் செயலாளர்களை நியமிப்பது என்று முடிவெடுத்தோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்முடைய கட்சியிலே பெண்கள் சேருவது என்பது மிக 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 சொற்பமாக இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தோழர்கள் வந்தார்கள். அதிலிருந்து ஒரு பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதிலே நமக்கு ஒரு நெருடல் இருந்தது, சிக்கல் இருந்தது. ஆகவே அப்போது நாம் பெண்ணை பொதுச் செயலாளராக நியமிக்க முடியவில்லை. 3 பொதுச் செயலாளர்கள் நியமித்தோம். அதில் 2 பேர் தலித், ஒருவர் நான் தலித். 2 பேர் சிந்தனை செல்வர் ரவிக்குமார், ஒருவர் கலைக்கோட்டுதயம் தலித் அல்லாதவர். அவர் கட்சியை சேர்ந்த உடனேயே பொதுச் செயலாளராக அவருக்கு நாம் பொறுப்பை வழங்கினோம். அப்போதெல்லாம் யாரும் எப்படி ஒரு தலித் இயக்கத்திலே தலித் அல்லாதவர் பொதுச் செயலாளர் ஆனார் என்று எழுதவில்லை, பேசவில்லை. அப்படி நியமனம் செய்தோம் என்ற செய்தியை கூட ஊடகத்தில் யாரும் பதிவு செய்ய தயாராக இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கலைக்கோட்டுதயம் என்கிற தலித் அல்லாத ஒருவர் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தீர்மானத்தை செய்தியாக கூட பிரசுரிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆக 2008 நிகழ்ந்த மாற்றம் இந்த மாற்றம், ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த மாற்றம் இந்த மாற்றம், மையக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுவதற்காக முன்னெடுத்த ஒரு தொலைநோக்கு முயற்சியின் அடிப்படையில் நிகழ்ந்த மாற்றம் இந்த மாற்றம். இந்த வரலாறு தெரியாதவர்கள் இன்றைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உளறிக் கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள், காழ்ப்பை கக்குகிறார்கள். தோழர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலைக்கோட்டுதயம் என்கிற தலித் அல்லாதவர் கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே கட்சியின் மிக முக்கியமான தலைமை பொறுப்புகளில் ஒன்றான, தலைமை பொறுப்பு என்றால் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இந்த 3ஐத்தான் நாம் தலைமை நிர்வாகத்தில் உள்ள மிக முக்கியமான பொறுப்புகளாக கொண்டிருக்கிறோம். ஆகவே மிக முக்கியமான பொறுப்புகளாக இருக்கிற பொதுச் செயலாளர் பொறுப்பிலே ஒரு தலித் அல்லாதவர் 2008 நியமிக்கப்பட்டார், 15 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போதெல்லாம் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஊடகங்கள் இருந்தன. எவ்வளவு அறிக்கைகளை கொடுத்தாலும் பலமுறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எங்கள் அறிக்கையை போடுங்கள் என்று கேட்டால்தான் ஒரு காலம் செய்தியாக ஏதோ ஒரு மூலையில் பதிவு செய்வார்கள். இதுதான் அன்றைய நிலை. தோழர்களே, அப்போது 2 பொதுச் செயலாளர்கள் தலித் சமூகத்திலிருந்தும் 1 பொதுச் செயலாளர் தலித் அல்லாத சமூகத்திலிருந்தும் நியமிக்கப்பட்டார்கள். அதைவிட இன்னொரு தகவல், பொருளாளர் என்கிற ஒரு கீ போஸ்ட், அதிலே முகமது யூசுப் என்கிற ஒரு இஸ்லாமியரை நாம் நியமித்தோம். எந்த ஊடகம் அதை பதிவு செய்தது? யார் அதை வரவேற்றார்கள்? யார் அதை அப்போது விமர்சித்தார்கள்? இது நம்முடைய கட்சி, நாம் முடிவெடுக்கிறோம். ஒரு தலித்
என்கிற அடையாளத்துக்குள் நம்மை முடக்கிவிட பலரும் முயற்சிக்கிறார்கள். நீ அந்த பிரச்சனையை பேச வேண்டாம், உன்னுடைய சமூகத்தின் பிரச்சனை மட்டும் பார் என்று சொல்லுவது என்பது சமூகத்தின் மீதான அக்கறையில் இருந்து அல்ல. இது அனைவருக்குமான தலைமையை கொடுக்கிற இயக்கமாக வலுப்பெற்றுவிடக் கூடாது என்கிற பொறாமையில் இருந்து சொல்லுகிற விமர்சனம் இது. நீ ஏன் ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசுகிறாய், நீ ஏன் காவிரி நீர் பிரச்சனையை பேசுகிறாய், நீ ஏன் மொழி சிக்கல் பற்றி பேசுகிறாய், நீ ஏன் பெரியாரை பற்றி பேசுகிறாய், நீ ஏன் மாமேதை மார்க்ஸை பற்றி பேசுகிறாய், பாட்டாளி வர்க்கத்தை பற்றி பேசுகிறாய், விவசாயிகளின் உரிமைகளை பற்றி பேசுகிறாய், மீனவர்களின் நலன்களை பற்றி பேசுகிறாய், எதற்காக நீ இயற்கை வளங்களை கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பேசுகிறாய், சுற்றுச்சூழல் நலன்கள் குறித்து பாதுகாப்பு குறித்து பேசுகிறாய் என்றெல்லாம் இவர்கள் கேள்வி எழுப்புவது நம்மை குறைத்து மதிப்பிடுகிற அற்ப புத்தியில் இருந்து வருகிற ஒரு விமர்சனம். இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்கிற ஒரு இருமாப்பில் இருந்து அவர்கள் வைக்கிற விமர்சனம், அல்லது அனைத்து தரப்புக்குமான தலைமையை திருமாவளவன் கொடுத்துவிடக் கூடாது என்கிற அச்சத்திலிருந்து அவர்கள் வைக்கிற அவதூறு. அதை கடந்து அவற்றை எல்லாம் உடைத்து இயக்க தோழர்களை நான் உணர வைத்து அவர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி அவர்களின் ஒப்புதலோடு இசைவோடு 2008 முகமது யூசுப் கட்சியின் பொருளாளர் பொறுப்புக்கு வந்தார். பொருளாளர் பொறுப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு என்பதை அரசியல் களத்தில் இருப்பவர்கள் அறிந்து கொள்வார்கள். 4 சுவர்களுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு எதையோ உளறிக் கொண்டிருக்கிற அற்பர்களால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. 100 பேரை திரட்டி ஒரு பேரணியை நடத்த முடியாதவர்கள் எல்லாம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாநாட்டில் இந்த சிறுத்தைகள் எவ்வாறு கலந்து கொண்டார்கள், பங்கேற்றார்கள் என்பதை அவர்களால் யூகிக்க முடியாது, விமர்சிக்கத்தான் முடியும். ஆகவே 2008 முதலாக நாம் வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் தலித் அல்லாதவர்களை மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளில் நியமித்திருக்கிறோம் என்பது வரலாறு. கலைக்கோட்டுதயம் பொதுச் செயலாளர் முகமது யூசுப் பொருளாளர், அதற்கடுத்து கீழே ஏராளமான பொறுப்பாளர்கள் தலித் அல்லாதவர்கள் மாவட்ட செயலாளர்களை தேடி பிடித்து நாம் நியமனம் செய்திருக்கிறோம். மாநில செயலாளர்களில் பலரை நியமனம் செய்திருக்கிறோம். அதெல்லாம் இப்போது என் கையில் பட்டியல் இல்லை. மண்டல செயலாளர்கள் என்கிற பொறுப்புகளை உருவாக்கி மண்டல செயலாளர்களில் அப்போதே 2008 காலகட்டத்தில் நாம் பலரை நியமித்திருக்கிறோம். இராக் இட்டு, வேலுச்சாமி, ஜே முபாரக், முகமது யாசின் இவர்கள் இதற்கு முன்பு நாம் இந்த மறுசீரமைப்புக்கு முன்பு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் நடத்திய மறுசீரமைப்பின் போது மண்டல செயலாளராக நியமிக்கப்பட்டவர்கள். தலித் அல்லாதவர்கள் தான். கட்சியில் சேர்ந்த சில ஆண்டுகளில் அல்லது சில மாதங்களில் இந்த பொறுப்புகளுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநில செயலாளர்களில் பல பேர், கவிதா சம்பத் தருமபுரி வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர், ஒரு பெண்மணி, கட்சியின் துணை பொதுச் செயலாளராக அறிவித்தோர். அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். கட்சியில் சேர்ந்தவர் 20 வருடங்களுக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு வந்துவிடவில்லை, 10 வருடங்களுக்கு பிறகு அந்த பொறுப்புக்கு வந்துவிடவில்லை, சில மாதங்களிலேயே அவருக்கு அந்த பொறுப்பை நாம் வழங்கியிருக்கிறோம். சமூக நல்லிணக்க பேரவையின் ஒரு அமைப்பு, துணைநிலை அமைப்பு, அந்த அமைப்பினுடைய மாநில செயலாளர் வேலூர் பிலிப், தலித் அல்லாதவர். இப்போது கட்சியிலே துணை பொதுச் செயலாளர்கள். இந்த மறுசீரமைப்பிலே பல பேரை நாம் 8 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். 12 பேர் துணை பொதுச் செயலாளர்கள். அதிலே ஒருவர் தான் இப்போது ஆதவ் அர்ஜுன், ஆற்றல் அரசு, கனியமுதன், கலைவேந்தன், வில்லவன் கோதை, ஷா நவாஸ், SS பாலாஜி, எழில் கரோலின், புதுவை பாவாணன், வன்னி அரசு, கௌதம சன்னா, சா ரஜினிகாந்த். இந்த 11 பேர் 7 ஆண்டுகளுக்கு முன்பு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார்கள். இந்த 11 பேரில் வில்லவன் கோதை தலித் அல்லாதவர், வழக்கறிஞர், மதுரையிலே இப்போது அரசு வழக்கறிஞராகவும் இருக்கிறார், AGP-ஆக இருக்கிறார், அடிஷனல் கவர்மெண்ட் லீடர், விடுதலை சிறுத்தைகளுக்காக பெறப்பட்ட ஒரு பொறுப்பு. ஒரே ஒரு பொறுப்பு தான் நமக்கு தமிழகத்தில் அடிஷனல் கவர்மெண்ட் லீடர் பொறுப்பு தமிழ்நாடு அரசின் மூலம் கிடைக்கப்பெற்றது. அதை நாம் ஒரு தலித் அல்லாத துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிற வில்லவன் கோதை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம்.
முன்மொழிந்திருந்தாலும் கூட அந்த பெயருக்கு அந்த நபருக்கு நம்மால் அதை வாங்கியிருக்க முடியும். ஆனால் தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்த நீண்ட காலமாக நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிற வில்லவன் கோதை அவர்களை நாம் ஏஜிபியாக நியமனம் செய்வதற்கு பரிந்துரைத்தோம். இன்றைக்கு அந்த பொறுப்பில் அவர் இருக்கிறார். கட்சியில துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். ஷானவாஸ் முகமது யூசுப் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் வேறொரு இஸ்லாமிய இயக்கத்திலே தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்தவர், ஒரு ஊடகவியலாளரும் கூட. அவர் இன்றைக்கு எந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார் என்பது நாடறிந்த ஒன்று. அதற்கு முன்னதாக ஊடகங்களில் எந்த அளவுக்கு அவர் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாதங்களை எடுத்து வைக்கிறார், கருத்தியல் சார்ந்து போராடுகிறார் என்பதை நாடறியும். அவருக்கு துணை பொதுச் செயலாளர் எனது பாசத்திற்குரிய தம்பி SS பாலாஜி. குழந்தை பருவத்திலிருந்து அவரை நான் அறிவேன். அவருடைய தந்தை எனக்கு நன்கு அறிமுகம். அவர் திமுகவை சார்ந்த ஒரு குடும்பம், திமுக குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞர். திமுகவிலே அவர் எந்த பொறுப்புக்கும் வர முடியும். அதிமுகவில் இருந்து மாநில அளவில் ஜெயலலிதா அம்மையாரால் மாணவரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட ஒருவர், மாநில அளவில் பொறுப்பில் இருந்தவர். நான் இப்படி ஒரு இயக்கம் நடத்துகிறேன் என்பதை தெரிந்த பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்திலே வந்து தன்னை இணைத்துக் கொண்டார். ஏனென்றால் இந்த இயக்கம் தலித் அல்லாதவர்களுக்கு இடம் தருகிறது, தலித் அல்லாதவர்களை அரவணைக்கிறது, இது ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெற்று வருகிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டு கருத்தியல் அடிப்படையில் தான் இந்த கட்சியில் சேர்ந்தால் பதவிக்கு போகலாம் என்றெல்லாம் கற்பனை கூட அவர் செய்திருக்க வாய்ப்பில்லை. திருமாவளவனோடு நாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்கு பயணிப்போம், சேர்ந்து பயணிப்போம் என்கிற புரிதலோடு தான் தம்பி பாலாஜி இந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு நாம் துணை பொதுச் செயலாளர் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகின்றன. அவர் ஒன்றும் சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அவருடைய தந்தை ஒரு கான்ட்ராக்டர், ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தை சார்ந்தவர் தான். அப்போது எவனாவது பாலாஜியிடம் திருமாவளவன் விலை போய்விட்டார் என்று சொல்ல முடிந்ததா? சொன்னார்களா? ஷானவாஸ் காசு கொடுத்து இந்த கட்சியிலே சேர்ந்தார் என்று எவனாவது சொன்னானா? அப்படி சொல்லுகிற துணிச்சல் வந்ததா? வில்லவன் கோதை பல கோடியை கொடுத்து விட்டுத்தான் இந்த கட்சியிலே இணைந்து கொண்டார் என்று யாராவது சொல்ல முடியுமா? சொன்னார்களா? இன்றைக்கு சொல்லுவதற்கு அரசியல் தான் காரணம், நம்முடைய வளர்ச்சி காரணம். இன்னும் இந்த கட்சி பொதுத்தளத்தில் விரிவடைகிறதே என்கிற பொறாமையின் வெளிப்பாடாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த 10-11 பொதுச் செயலாளர்களில் 3 பேர் தான் தலித் அல்லாதவர்கள், மிச்சம் 8 பேர் தலித்துகள் தான். ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். 11 பேரும் தலித் அல்லாதவர்களா துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறார்கள். 8 பேர் தலித்துகள், 3 பேர் தலித் அல்லாதவர்கள். வில்லவன் கோதை, ஷானவாஸ், SS பாலாஜி. அதே நேரத்தில் அப்போது காஜா மொய்தீன் என்று இந்த புதுவை பாவாணன் ஒரு துணை பொதுச் செயலாளர். மொத்தம் 12 பேர். புதுச்சேரியை சார்ந்த பாவாணன் ஒரு துணை பொதுச் செயலாளர். அந்த நேரத்தில் இவர்களுக்கு அறிவித்த நேரத்திலேயே காஜா மொய்தீன் என்பவர் ரோஜா கம்பைன்ஸ் என்கிற நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியவர், திரைப்பட தயாரிப்பாளர். சர் பிட்டி தியாகராய மண்டபத்திலே இணைப்பு விழாவை நடத்தினார். இணைப்பு விழாவின் போதே அவருக்கு நான் துணை பொதுச் செயலாளர் என்று அந்த மேடையிலேயே அறிவித்தேன். அவர் கட்சிக்கு வந்த இணைப்பு விழா நடத்திய அந்த மேடையிலேயே அவரை துணை பொதுச் செயலாளர் என்று அறிவித்த இயக்க தோழர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள், வரவேற்றார்கள், அவரை கட்டி அணைத்தார்கள். 2011 சட்டப்பேரவைத் தேர்தலில் அவருக்கு சட்டமன்ற தொகுதி எதிர்பார்த்தார், அது வேறு. வெளியேறி போனாரை தவிர நம்மை பற்றி அந்த விமர்சனமும் அவர் செய்யவில்லை. அதன் பிறகு அவர் அதிமுகவில் போய் சேர்ந்தார். அவர் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர். இந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து, என் தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து, இது அனைவருக்குமான இயக்கம் என்கிற நம்பிக்கையை வைத்து இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களில் அவரும் ஒருவர். அவருடைய எதிர்பார்ப்பு இங்கே நிறைவேற்றப்படவில்லை என்கிற ஒரு சூழலில் சற்று அதிர்ச்சி அடைந்தவராய் அவர் வெளியேறி போனார். அதேபோல்தான் கலைக்கோட்டு உதயமும் 2011 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சென்னையிலே அவருக்கு நான் தொகுதி கேட்டேன். அவர் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கவில்லை, அதனால் அவருக்கு ஒதுக்க முடியவில்லை. சோழிங்கநல்லூர் தொகுதியிலே SS பாலாஜி அவர்களுக்கு தந்தோம், போட்டியிடுவதற்கான வாய்ப்பை தந்தோம். ஏதோ வருத்தம், பொதுச் செயலாளராக இருந்த கலைக்கோட்டு உதயம் அந்த பொறுப்பில் இருந்து வெளியேறிவிட்டார். அவர்
மறுபடியும் நம்மோடு நல்ல நட்பில் தான் இருக்கிறார். கட்சியை பற்றியோ தலைமையை பற்றியோ எந்த அவதூறும் அவர் பரப்பவில்லை. இந்த தோழமையை இன்றைக்கு நானும் அவரிடத்திலே கட்சியை விட்டு இப்படி போய்விட்டீர்களே என்றெல்லாம் நான் வருந்தவில்லை, விமர்சிக்கவில்லை. எங்கே பார்த்தாலும் வாடிக்கையாக கொண்டிருக்கிறேன். அந்த நட்பை போற்றி வருகிறேன். அருமை தோழர்களே, இந்த 12 துணை பொதுச் செயலாளர்களில் நம்மிடம் இல்லை. அந்த மிச்சம் 12 பேர். இந்த 12 பேரில் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு துணை பொதுச் செயலாளர். 2020 நம்மோடு பழகி வருகிறார். பழகிய நாளிலிருந்து அவர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய அரசியலை அவ்வப்போது பேசி வந்தவர். கட்சியில் சேரப்போகிறேன் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. தலைவர் அவர்களோடு நெருக்கமாக தேர்தல் களத்தில் பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒருவராக அரசியலில் ஈடுபட்டவர். முதல்வரின் குடும்பத்தோடு நெருக்கமான ஒரு உறவை அவர் தேர்தல் பணி ஆற்றுவதன் மூலம் கொண்டிருந்தார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நடத்திய அந்த நிறுவனத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர் என்கிற அடிப்படையில் தான் நமக்கு அறிமுகமானார். அதாவது தோழமை கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய, குடும்பம் சார்பில் தனியே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். அதாவது அதிகாரபூர்வமாக கட்சி சார்பில் நியமிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு தனி. அது இல்லாமல் தலைமையின் வழிகாட்டுதலின்படி தனிப்பட்ட முறையிலே அழைத்து பேசுகிற நபர்களும் அவரும் ஒருவர். அப்படித்தான் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது அர்ஜுன் நெருக்கமானார். அதற்கு முன்பே அறிமுகம்தான். அவர் ஒரு இந்திய தேர்தல் சம்பந்தமாக என்னை வந்து சந்தித்து அறிமுகமானார். நம்முடைய வழக்குரைஞர் அணியின் மாநில செயலாளராக இருக்கிற வழக்குரைஞர் பார்வேந்தன் அப்போது தமிழ்நாடு மாநில அளவில் அந்த சங்கத்தில் பொறுப்பில் இருந்தார். அது தொடர்பான சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் என்னிடத்திலே அவர் வந்தார், அறிமுகமானார். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்துதான் சட்டப்பேரவை தேர்தல் வந்தது. அந்த சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாகத்தான் அவரோடு அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவர் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் மகாத்மா காந்தி அவர்களை பற்றியும் சிலாகித்து பேசுவதுண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தன்னுடைய அரசியல் ஆசான் என்று பெருமை பொங்க சொல்லுவார். அவருடைய அலுவலகங்கள் எங்கும் திரும்புகிற திசையெல்லாம் அம்பேத்கர் படம் இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய கொட்டேஷன்ஸ், மேற்கோள்கள் இருப்பதை நான் பார்த்தேன். அவருடைய அரசியல் ஆய்வு அமைப்பில் ஒரு அலுவலகம், அந்த அலுவலகத்தில் அவருடைய இருக்கையின் பின்னால் ஒருபுறம் அம்பேத்கர், இன்னொருபுறம் காந்தியடிகள். நான் முதலாக போய் பார்த்தபோது காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் அவரிடத்தில் கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு அவர் வேறு விளக்கம் சொன்னார். அது ஒருபுறம். அப்படி நம்மோடு தேர்தல் பணிகள் தொடர்பாக அறிமுகமாகி பயணித்த அவர் ஒரு கட்டத்தில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைந்து வேலை செய்ய விரும்புகிறேன் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆய்வு மற்றும் களப்பணி ஆகியவற்றை மேற்கொள்ள விரும்புகிறேன் என்கிற தனது விளைவை வெளிப்படுத்தினார். நமக்கு செலவு செய்து ஒரு நிறுவனத்திடம் அந்த பணிகளை ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை இல்லை. எங்களால் அப்படி செலவு செய்ய முடியாதே என்று நான் சொன்னபோது, உங்களிடத்தில் நான் சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்வதற்காக என்னுடைய விருப்பத்தை சொல்லவில்லை. இதுபோன்ற இயக்கம் இந்த மண்ணில் வளர வேண்டிய தேவை இருக்கிறது. கட்டமைப்பு ரீதியாகவும் தேர்தல் களத்தில் பணியாற்றுவது தொடர்பான நிர்வாக ரீதியாகவும் எங்கள் நிறுவனம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் என்றுதான் இந்த இயக்கப்பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முனைந்தார். அதன் அடிப்படையில் ஒரு ஏவி தயாரித்த ஆடியோ வீடியோ காணொலி ஒன்றை தயாரித்து கட்சி தற்போதைய நிலைமையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை 2 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு போட்டு காட்டினார். இதையெல்லாம் அவ்வப்போது
முன்னணி தலைவர்களிடையே நான் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதன் பின்னர் பூத் லெவல் ஏஜென்ட் மீட்டிங், அதுதான் நாம் முதலில் அவரிடத்திலே எந்த கட்டணமும் இல்லாமல் செய்வதற்காக இந்த பணியை ஒப்படைத்தோம். நம்முடைய கட்சியிலே மறுசீரமைப்பு பணிகள் வேகமாக நடந்தன. நான் மாவட்ட நிர்வாகத்தை சீரமைக்கக்கூடிய அந்த பணிக்காலத்தில் அவரோடு நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை சீரமைத்த பிறகுதான் பூத் லெவல் கமிட்டியை போட முடியும் என்கிற நிலையில மாவட்ட நிர்வாகத்தை சீரமைத்து நான் அறிவிப்பு செய்து மாவட்ட செயலாளர்களை அறிவிப்பு செய்த பிறகு மேலிட பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அதன் அடிப்படையிலே வாக்குச்சாவடி முகவர்களை நியமனம் செய்து 14 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான கூட்டத்தை முதலில் அவர் நடத்துகிற VOC அமைப்பின் மூலமாக அந்த குழுவினரின் மூலமாக அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தினோம். அது அவர் செய்த முதல் நிகழ்ச்சி. இரண்டாவதாக விருதுகள் வழங்கும் விழாவை வழக்கம் போல் நாம் நடத்தினாலும் கூட அவர்களின் வழிகாட்டுதலும் அதிலே இருந்தது. நாம் 2008 இருந்து தொடர்ச்சியாக விருதுகள் வழங்கும் விழா நடத்தி வருகிறோம். பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளாக அவற்றை நடத்தி இருக்கிறோம். கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்ட பல தமிழ்நாடு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற பல மூத்த தலைவர்களுக்கெல்லாம் நாம் விழா எடுத்திருக்கிறோம். மறைமலை நகரில் நடந்திருக்கிறது, திருச்சிராப்பள்ளியில் நடந்திருக்கிறது, மதுரையிலே நடந்திருக்கிறது, சென்னையிலே பல இடங்களில் நடந்திருக்கிறது, காமராஜர் அரங்கில் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். இப்படி 2008 இருந்து தொடர்ச்சியாக நாம் அம்பேத்கர் சுடர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பல்வேறு ஆளுமைகளுக்கு வழங்கி வந்திருக்கிறோம். இந்த முறை அந்த விருதுகள் வழங்கும் விழாவை நடத்துவதில் VOCயின் பங்களிப்பும் ஈடுபாடும் இருந்தது. மூன்றாவது நிகழ்ச்சி தான் இந்த மாநாடு. அருமை தோழர்களே, இப்படி நாம் தொடர்ந்து பயணித்ததில் எனக்கும் அவருக்கும் இடையிலான உரையாடல்களின் மூலம் நம்முடைய இயக்கத்திலே இணைந்து வெளிப்படையாக இணைந்து பணியாற்றுவதற்கு அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த போது, எங்கள் இயக்கம் அனைவருக்குமான இயக்கம், உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் பல மாற்றங்களை செய்து வருகிறேன். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த இயக்கமும் செய்யாததை விடுதலை சிறுத்தையில் நாம் செய்திருக்கிறோம். பெண்களுக்கு 10 விழுக்காடு மாவட்ட நிர்வாகத்திலே, தலித் அல்லாதவர்களுக்கு 10 விழுக்காடு மாவட்ட நிர்வாகத்திலே, இப்ப நியமனம் செய்யப்பட்டிருக்கிற 16 மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் நீண்ட காலம் பயணித்தவர்கள் அல்ல. கட்சியிலே பல பேர் அண்மையிலே சேர்ந்து உடனே மாவட்ட செயலாளர்களாக மாறியிருக்கிறார். மீனவர் சமூகத்திலிருந்து, இஸ்லாமிய சமூகத்திலிருந்து, தலித் அல்லாத பல்வேறு சமூகங்களிலிருந்து, வன்னியர்கள், உடையார்கள், கொங்கு வேளாளர்கள், முக்குளத்தோர், இப்படி பல்வேறு சமூகங்களில் இருந்து மாவட்ட செயலாளர்களை நாம் 16-17 பேரை நியமனம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் இந்த விமர்சனம் செய்யக்கூடிய சக்திகளுக்கு தெரியாது. இந்த மாற்றங்கள் அவர்களுக்கு புரியாது. ஏன் இதை நாம் செய்கிறோம் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. உணரக்கூடியவர்கள் வேண்டுமென்று நம்முடைய குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலே முரண்பாட்டை உருவாக்கி திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த முயற்சித்தவர்கள் தொடர்ந்து தோல்வியை கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் இன்னொரு முறை பிறந்து வந்தால்தான் முடியும். நம்முடைய கட்சியில் இயக்கத்தோழர்கள் கருத்தியல் சார்ந்து சிந்திக்கிற வலிமை மிக்கவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக படிப்படியாக இந்த இயக்கம் எப்படி அங்குலமாக வளர்ந்து வருகிறது, பரிணாமம் அடைந்து வருகிறது என்பதை முன்னணி தோழர்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள். ஆகவே தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நம்மோடு களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஆதவ அர்ஜுன் அவர்கள் விரும்பினால் அவர்கள் சொல்வதைப் போல அவர் பெரிய பொருளாதார வலிமை கொண்டவர். அப்படிப்பட்டவர்களை வரவேற்க எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. பாரதிய ஜனதாவுக்கு போனால் எதையும் அவர்களால் சாதித்துக் கொள்ள முடியும். ஆளுங்கட்சியில் அவருக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் இல்லை என்ற அளவுக்கு அறிமுகம் உண்டு. அப்படி அவர் விரும்பினால் அதிலே கூட அவரால் தாம் விரும்பியதை எய்த முடியும். அதிமுக போன்ற கட்சிகளில் கூட அவர்கள் தொடர்புகள் உண்டு.
அந்த கட்சியில் போனால் கூட அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்ள முடியும், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எளிய மக்களின் நலன்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் சமரசமின்றி போராடுகிற ஒரு அரசியல் கட்சி. சனாதன சக்திகளை துணிந்து எந்த விளைவையும் பற்றி கவலைப்படாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்படிப்பட்ட கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனப்பூர்வமாக அவருடைய குடும்பத்திலும் அனுமதி பெற்றுக் கொண்டு நெருக்கமான நட்பு வட்டாரத்திலும் அதை விவாதித்து அதில் ஒரு தெளிவை பெற்று அந்த அடிப்படையிலே அவர் என்னிடத்தில் வெளிப்படையாக பேசினார். நான் இதை நம்முடைய கூட்டப்பட்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்க முடியாது, அவர் உயர்நிலைக் குழுவிலே பங்கேற்கிற பொறுப்பிலே இல்லை. ஆனால் அண்மையிலே அவர் கட்சியிலே இணைந்த நிலையிலே அவரை நான் சிறப்பு அழைப்பாளர் என்கிற முறையில் அழைத்தேன். அவரை அழைக்கிறோம் என்பதை முன்கூட்டி நம்முடைய முன்னணி தலைவர்களுக்கு நான் தகவல் கொடுத்திருந்தேன். அவர்கள் ஒப்புதலோடுதான் அவரை நம்முடைய உயர்நிலைக் குழு கூட்டத்திற்கு அழைத்தோம். ஏனென்றால் கட்சியிலே எல்லோரும் உயர்நிலைக் குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியாது. 1-2 பேர் சிறப்பு அழைப்பாளர் என்கிற முறையில் என்னுடைய அனுமதியை பெற்று உள்ளே அமர்வது உண்டு. மற்றபடி தலைமை பொறுப்பாளர்கள், அதாவது தலைவர், பொதுச் செயலாளர்கள், முதன்மைச் செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், ஒரு சில மாநில செயலாளர்கள், அரசியல் குழு தலைவர், ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர், மகளிரணி மாநில செயலாளர் என்று கருத்தியல் பரப்பு செயலாளர் என்று ஒரு சிலர் அந்த உயர்நிலைக் குழுவிலே இடம்பெறுகிறார்கள். 1-2 பேர் என்னோடு நெருக்கமாக தொடர்பிலே இருப்பவர்கள் சில நேரங்களில் நானும் உள்ளே வர விரும்புகிறேன், கருத்து சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவர்கள் கருத்து சொல்வதிலே உள்ளே அமர்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட இந்த கூட்டத்திலே அவர் எந்த பொறுப்பிலும் இல்லாத நிலையிலே அவர் உள்ளே வர முடியாதுதான். ஆனால் சிறப்பு அழைப்பாளராக அவரை நாம் அழைத்தோம். அண்மையிலே கட்சியில் சேர்ந்த காரணத்தினால் அவரையும் நாம் அவரோடு பேச வேண்டியிருக்கிறது. அவரை எப்படி நாம் இந்த கட்சியிலே பயன்படுத்திக் கொள்ள போகிறோம், அவர் எப்படி இந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ள எந்த பொறுப்பிலே இயங்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவரை வரை சொல்லி அவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அந்த அடிப்படையில் தான் உயர்நிலை குழுவின் ஒப்புதலோடு அவர் துணை பொதுச் செயலாளராக 12 பேர் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த குழுவில் துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது அனைத்து தலைவர்களுக்கும், முன்னணி தலைவர்களுக்கும் உடன்பட்ட ஒன்று, உயர்நிலை குழு முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒன்று. 2007-2008 காலகட்டத்திலே நாம் நிறைவேற்றிய வேலைச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சியிலே எந்த பொறுப்புக்கும் வரலாம். அந்த பொறுப்புக்கு வருவதற்கு அவர்கள் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் 10 ஆண்டுகள் உழைத்திருக்க வேண்டும், 20 ஆண்டுகள் உழைத்திருக்க வேண்டும் என்ற நிலையிலே கட்சியின் ஒரு அகநிலையில் பண்பு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அகநிலைக்குள் பண்பு மாற்றம் ஏற்பட்டால்தான் புறநிலையில் பண்பு மாற்றம் ஏற்படும். இதுதான் இயற்பியல் விதி. கட்சிக்குள்ளே 100 விழுக்காடு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே அதிகாரத்தில் இருந்தால் தலைமை பொறுப்பிலே, மாநில பொறுப்பிலே, மாவட்ட பொறுப்பிலே, ஒன்றிய பொறுப்பிலே, நிர்வாக கட்டமைப்பில் தலித் அல்லாதவர்கள் யாரும் இடம்பெறவில்லை என்றால் இது எல்லா தளங்களிலும் போய் சேராது. நாம் என்ன அரசியல் பேசுகிறோம் என்பது அவர்களுக்கு போய் சேராது. நமக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ளே குதிரையை ஒட்டிக் கொள்ள வேண்டியதுதான். ஒரு சமூக இயக்கமாகவே எஞ்சி நிற்க வேண்டிய நிலைதான் ஏற்படும். சமகாலத்தில் நம்மோடு அப்படி கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள், சுருங்கி போயிருக்கிறார்கள், முடங்கி போயிருக்கிறார்கள், தேங்கி போயிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 25 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியல் களத்திலே தாக்குப்பிடித்து நிற்கிறோம், தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்த கட்சி பேசுபொருள் பொருளாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நாம் எடுக்கிற இந்த முன்முயற்சிகளும் முனைப்புகளும் முற்போக்கான நிலைப்பாடுகளும் தான் காரணம். நாம் ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெற்று வருகிறோம். இதில் நம்முடைய கட்சி எடுக்கிற முடிவு, நம்முடைய முன்னணி தலைவர்களின் ஒப்புதலோடு எடுக்கப்படுகிற நிலைப்பாடு, இது குறித்து நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை இல்லாத கும்பல் பரப்புகிற எந்த அவதூறையும் தோழர்கள் பொருட்படுத்த வேண்டாம். அதற்கு முகம் கொடுக்க வேண்டாம், பதிலளிக்க வேண்டாம், எதிர்த்து கூட எழுத வேண்டாம். அந்த அற்பர்கள் அவர்கள் விருப்பம் போல் பேசி ஓயட்டும். அவர்கள் அடிவெயில் எரிய கதறட்டும், பதறட்டும், உளரட்டும். அதை யாரும் பொருட்படுத்த வேண்டாம். இன்னும் தலித் அல்லாத ஜனநாயக சக்திகளை, ஆற்றல் வாய்ந்த இளமை துடிப்புள்ள ஏராளமான தோழர்களை இந்த கட்சிக்குள் கொண்டு வந்து சேர்ப்போம்.
இது அடுத்த இலக்கை நோக்கி மாபெரும் சக்தியாக பரிணமிக்க ஏதுவான காலம், ஏதுவான ஒரு சூழல். அருமை தோழர்களே, வேளச்சேரி தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த பரிணாம மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது என்பதை மட்டும் அடிக்கோடிட்டு உங்கள் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ளுங்கள், பதித்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்வோம். தேர்தல் களத்தில் இன்னும் தீவிரமாக நாம் உழைப்போம். நம்முடைய இலக்கு 3 தொகுதி கூட்டணியின் நலன் குறித்து எந்த முடிவும் நாம் மேற்கொள்ள நேரும். அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கான பாய்ச்சலை அடுத்த பாய்ச்சலாக நாம் மேற்கொள்வோம் என்பதை சொல்லி அன்பு தம்பிகளுக்கு, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறி முடிக்கிறேன். நன்றி.